அனைவருக்கும் அன்பான வணக்கம். சனி ஜாதகத்தில் சனியினுடைய பங்கு அப்படின்ற தலைப்பில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு 20 விதிகள் பார்த்தோம். விடுபட்ட விதிகளை பார்ட் 2 அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழேயே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவை லிங்க் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த இரண்டாவது வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு 20 விஷயங்கள் சொல்லியிருக்கோம். பாருங்கள். அடுத்து மிதுன லக்கணமாக அதுக்கு 5வது இடத்தில் துலா ராசியில் சனி இருந்து, துலா ராசியில் சனி உச்சமாகும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ மிதுன லக்கணமாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சனி பகவான் உச்சம் பெற்று, அந்த உச்சம் பெற்ற சனியோடு சந்திரன் சேர்ந்து இருந்தால் குரு கெட்டு போய்விட்டால், குரு அஸ்தமனமாகியோ 6, 8, 12 மறைஞ்சோ அல்லது மகரத்தில் நீசமாகியோ இருந்தால் அவர்களுக்கு அற்பாயுளை தந்துவிடும் என்பது ஜாதக நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற ஒரு நூலிலே பக்கம் 76 பாடல் 111வது பாடலில் வரக்கூடிய இந்த செய்தியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து சனி உச்சனாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது என்பது புலிப்பாணி சித்தர் 300 என்ற புத்தகத்திலே அவர் எழுதின விஷயம். சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சியானால் 100 வயது என்பது. அதுக்கடுத்து சனிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்து, சனிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்து பூர்ண சந்திரனை ராகு கூடி இருந்தால், அதாவது சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். பூர்ண சந்திரன் அப்படின்றது வளர்பிறை சந்திரன். அந்த வளர்பிறை சந்திரனை ராகு கூடி இருக்கணும். அப்படி கூடி சனி திசை விட்டால் மரணம் தழுவும் அப்படின்றது தர்க்க ஜோதிடம் என்ற ஒரு நூலில் இருக்கக்கூடிய வசிஷ்டர் முனிவர் எழுதின அந்த பாடல். சாவது மெய்தான் கண்ணே சனிக்கு 8 ரவி இருக்க அப்படின்னு அந்த வரி வரும். அப்போ சனி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருந்து பூர்ண சந்திரனை ராகு கூடி இருந்தால் அந்த திசாபுத்தி காலங்களிலே மரணம் நிகழும் என்று தர்க்க ஜோதிடம் என்ற நூலிலே இந்த செய்தி இருக்கிறது. அதற்கப்புறம் 10ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்க தன் உடலை விற்று கணவனை காப்பாள். 10ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் ஒருவருக்கு இருந்துச்சுன்னா தன்னுடைய உடலை விற்று விபச்சாரத்தில் ஈடுபட்டு பொன் பொருள் இவற்றை எல்லாம் வாங்குவாள். நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே பாடல் 39வது பாடலிலே பக்கம் 32வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அதுக்கடுத்து 7ஆம் இடம் சனியாக அக்கிரகம் லக்கணத்திற்கு 6, 8 நிற்க அந்த ஜாதகன் விதவையினை விரும்பி கூடுவான். 7ஆம் இடம் சனியினுடைய வீடாக வரணும். சனியாக அக்கிரகம் லக்கணத்துக்கு 6 அல்லது 8ல் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகன் விதவையினை விரும்பி கூடுவான். 12ல் சனி நின்று பலப்பட உதித்தவரும் தன் பிறந்த ஊரில் பிழைக்க வழியில்லாமல் பிற இடம் பேணி ஜீவனம் நடத்துவார். அதாவது 12ஆம் இடத்துல சனி வலுவாக இருக்கணும் அப்படின்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து விட்டால் அவர் பிறந்த ஊரிலே அவர் பிழைப்பு நடத்த முடியாது. அப்போ ஜீவனத்துக்காக வயிற்று பிழைப்புக்காக அவர் பிறந்த ஊரிலிருந்து வேற ஒரு ஊருக்கு போய் அவர் பிழைப்பு நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று
நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூலிலே 40வது பக்கத்தில் 51வது பாடலில் சொல்லப்பட்ட செய்தி. லக்கணத்தில் சனியும் செவ்வாயும் கூடி இருந்தாலும், லக்கணத்தில் சனியும் செவ்வாயும் கூடி இருந்தாலும், அல்லது சனி இருந்து செவ்வாய் பார்த்தாலும், அல்லது லக்கணத்தில் செவ்வாய் இருந்து சனி பார்த்தாலும் குடும்ப சுகத்தை துறந்து யோக நிலை காணும் பரிசுத்த மத போதகராகும் வாய்ப்பை அடைவர். அதாவது அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வரும்போது அவர் குடும்பத்தை விட்டுவிட்டு மத போதகராக, அவர் ஏதாவது ஒரு மதத்தை பரப்பக்கூடிய ஒரு போதகராக மாறிவிடுவார் என்பதை நவீன ஜோதிட சிந்தாமணி பக்கம் 45வது பக்கத்தில் 57வது பாடலில் சொல்லப்பட்ட செய்தி. அதுக்கடுத்து சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு, சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு போன்ற தீய கிரகம் கூடி நிற்கில் அரச பீடமேறி அவனியை ஆளும் திறமை படைத்தவராக இருந்தாலும் ஆண்டியாய் பொருளை இழந்து, வீட்டை இழந்து, குடும்பத்தை இழந்து, பதவியை இழந்து அவர் சொத்து பதவி அனைத்தையும் இழப்பார் என்பது. நான் மறுபடியும் சொல்றேன், சிம்மத்தில் சனி செவ்வாய் ராகு போன்ற தீய கிரகம் கூடி நிற்கில் அரச பீடமேறி அவனியை ஆளும் திறமை படைத்தோராக இருந்தாலும் அத்தனையும் இழந்து ஆண்டியாய் அல்லல் படுவார், சொத்து பதவி போன்றவற்றை இழப்பார். நவீன ஜோதிட சிந்தாமணியில் பாடல் 71 பக்கம் 53வது பக்கத்தில் உள்ள பாடலின் கருத்து இது. அதுக்கடுத்து மகரம் அல்லது கும்பம் லக்கணமாக இருந்து, மகர லக்கணம் அல்லது கும்ப லக்கணமாக இருந்து 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காது. லக்கணத்தை விட சந்திரன் நின்ற ராசி அதிபலம் பெற்றால் இருப்பின் பலன் மாறுபடும். அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய சந்திர லக்கணம் பலமாக இருந்துச்சுன்னா இது மாறுபடும், குழந்தை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது நவீன ஜோதிட சிந்தாமணியில் பாடல் 107 பக்கம் 74 இது வந்திருக்கு. சனி ஒரு மனிதனுக்கு மிகச்சிறந்த யோக பலனையும் தீய பலனையும் வாரி வாரி வழங்குகிறது. அப்படி நம்ம சனி பகவான் ஜாதக கட்டத்தில் 3, 6, 9, 10 இடங்களில் இருந்து சுவருடைய வீடாக சுவருடைய சேர்க்கையோ சுவருடைய பார்வையோ இருக்கும்போது நவாம்சத்திலேயும் அந்த சனி கெடாமல் இருந்து விட்டால் அந்த சனி திசை முழுவதும் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய திசையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.